நாவடக்கம் இல்லாமல் பேசி வரும் ஆதவ் அர்ஜுனாவை விஜய் கண்டிக்கணும். அது மட்டுமல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களிடம் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இப்போ ஒரு அதிரடியான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பும் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டனம். திரைப்படத்துறையில் 50 ஆண்டுகளாக கோலோச்சி வரும் சிறந்த கலைஞர், உலகளவில் தமிழ் திரைப்படத்தின் முகமாக திகழ்பவர், தாதா சாஹேப் பால்கே விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பல முக்கிய விருதுகளை பெற்று திரைத்துறையின் இமயத்தை தொட்டவர் அவர். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தான் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். மேலும் அனைத்து மூத்த தலைவர்களின் அன்பையும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மரியாதையையும் பெற்றவராக திகழ்பவர். ஜாதி மதம் மொழியை கடந்து அனைத்து தரப்பட்ட மக்களின் பேரன்பையும் பெற்றவர். அத்தகைய சிறந்த பண்பாளரை குறித்து தாவேக்காவை சேர்ந்த திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுவெளியில் தவறாக பேசுவது என்றும் ஏற்புடையதல்ல. அதை பார்த்து கொண்டு சூப்பர் ஸ்டார் அவர்களின் ரசிகர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள். பத்திரிகையாளர்களின் கவனத்தை பெறுவதற்காக தமிழக மக்களின் பேரன்பிற்கு சொந்தக்காரரான திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து திரு ஆதவ் அர்ஜுனா பேசியதை அக்கட்சியின் தலைவர் கண்டிப்பதோடு இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்ற அறிவுரையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்களிடம் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான போஸ்ட்டை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டிருக்காரு. தாவேக்கா மேலே தலைவரோட ரசிகர்கள் ஏற்கனவே பயங்கர காண்டில் இருந்தாங்க. இப்போது ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசின விஷயங்கள் தாவேக்காவை குழி தோண்டி புதைக்காமல் விடமாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது இந்த தேர்தலில் தாவேக்கா ஒரு படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதை நடத்த போகிறதே தலைவரோட ரசிகர்கள் தான்.